5 நாள் கழிச்சு பூஜை நமக்கு போயாச்சு. இனிமே நல்லபடியா பூஜை நடக்கணும், வரலட்சுமி பூஜை நல்லபடியா செய்யணும்னு சொல்லி கடவுளை நல்லபடியா வேண்டிக்கிட்டு பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லியாச்சு. கடைசியா என் பையன் யோகி தான் பூஜை பண்ணியிருந்தான் ஆடி போற தன்னைக்கு. அதுக்கப்புறம் போகவே இல்லை. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாக பஞ்சமி, கருட பஞ்சமின்னு சொல்லக்கூடிய பஞ்சமி திதி, வாராகி அம்மனுக்கு உரிய நல்ல நாள். அது மட்டும் இல்லாம அம்பிகை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள். இன்னையோட ஆடி மாசம் முடிய போகுது. ஆடி மாசம் ஃபுல்லாவே நிறைய விஷயங்கள், நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த பிரபஞ்சம் தான். அந்த பிரபஞ்சம் நமக்கு சக்தியை கொடுத்தனாலதான் நம்மளால இவ்வளவு தூரம் பூஜை பண்ண முடிஞ்சுது. ஸோ நிறைய தடங்கல்கள் வந்தாலும் அதையும் தாண்டி நம்ம இறைவனை வணங்கிட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாளைக்கு நமக்கு பாத்தீங்கன்னா ஆவணி 1 தொடங்குது. செவ்வாய்க்கிழமையோட வரக்கூடிய முருகனுக்கு உகந்த நாள்ல வருது. அதோட மட்டும் இல்லாம நாளைக்கு சஷ்டியும் கூட. ஸோ சஷ்டியோட சேர்த்து வரக்கூடிய அந்த செவ்வாய்க்கிழமையில மாசப்பிறப்புல முருகப்பெருமானோட அருளோட எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்குவோம். வரலட்சுமி நோம்புல நேற்று மாங்கல்யத்துல எல்லாரும் குங்குமம் வைக்கணுமா, காட்டணுமா எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வரலட்சுமி நோம்புக்கு கைம்பெண்களை, அதாவது கணவனை இழந்த பெண்களை அழைக்கலாமா அப்படின்னு சொல்லி சில சந்தேகங்கள் இருக்கலாம். நான் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல மாமியார் மருமகள் இருக்காங்க, அவங்க பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா 2 பேருமே தான் கூப்பிடுவேன். வரதும் வராதும் அவங்களுடைய மனசு சார்ந்த விஷயம். ஆனா நம்ம அவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது. அதனால ஒரு வீட்டுல கைம்பெண் இருக்காங்க, அம்மா வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா வாங்கம்மா சாமி கும்பிடலாம், தாம்பூலம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. அதனால ஒண்ணும் தவறு கிடையாது. வரலட்சுமி பூஜை சுமங்கலிகள் மட்டும்தான் சாமி கும்பிடணும் இல்ல, பூஜை பண்றது வேணா அவங்க பண்ணலாம். ஆனா கணவனை இழந்த பெண்களும் பாத்தீங்கன்னா அவங்க குடும்பம் நல்லா இருக்கும்னு தான் நினைப்பாங்க, பிள்ளைகள் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க, அவங்க வீட்லயும் செல்வ செழிப்பு இருக்கும்னு தான் நினைப்பாங்க. சோ செல்வத்தை தரக்கூடிய அந்த வரா மகாலட்சுமியை நம்ம எல்லாருமே வணங்கலாம், ஒண்ணுமே தவறு கிடையாது. அதனால யாராவது அப்படி வீட்டுல இருக்காங்க, நீங்க கூப்பிடும் போது இருந்தாங்க அப்படின்னா நீங்களும் வாங்கம்மா சாமி கும்பிட்டு போலாம், சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அன்பா சொல்லி பாருங்க. அதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வரமகாலட்சுமியோட ஆசீர்வாதத்தை நமக்கு பரிபூர்ணமா கொடுக்கும். அப்படி அவங்க வரும்போது அவங்களுக்கு என்ன தரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிளவுஸ் பிட் வச்சு கொடுத்துட்டு அவங்க கிட்ட நீங்க விபூதி குங்குமம் வச்சுக்கலாம். அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம், ஒண்ணுமே தவறு கிடையாது. ஒரு பண்டிகை, ஒரு விழா நடக்குது, நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா யாரையுமே ஒதுக்காதீங்க. அவங்க மனசு கஷ்டப்படாத அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம பூஜை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பூஜை பண்ணாலே போதுமானது. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நமக்கு அந்த மகாலட்சுமியின் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமா கிடைக்கும். நன்றி.